ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வல்லலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, காலம் தாழ்த்தாமல் இந்த வாக்கினை இன்று எப்படியாவது கேட்டுவிட்டு போ. அவசரமாக என் பிள்ளையின் வீட்டிற்கு நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். அப்படி என்ன அவசரம் என்று தானே கேட்கின்றாய்? என் தங்க பிள்ளையே, உன்னை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று உன் வீட்டிற்கு வெளியே நின்று ஒருவர் சூழ்ச்சியாக உனக்கு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார். நீ முன்னேறுவது அவர்களால் தாங்க முடியவில்லை. உன் முன்னேற்றத்தை எப்படி தடுப்பது என்று இவ்வளவு காலமாக உன் கூடவே இருந்து கொண்டு அதை அறிந்து அந்த திட்டத்தை தடைப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அப்பனின் சூழ்ச்சியால் அவரை நான் உனக்கு அடையாளம் காட்டிவிட்டேன். அதனால் நீ அவரிடமிருந்து சற்று ஒதுங்கி விட்டாய். இப்பொழுது என்ன செய்வது, ஏது செய்வது என்று பதைபதைப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார். அடுத்தது அவர் என்ன திட்டத்தை தீட்டப் போகிறார் என்று தெரியவில்லையே. எங்கே நீ முன்னேறி விடுவாயோ என்ற நினைப்பில் உன்னை சுற்றி சுற்றி உனக்கு தெரியாமலே உன்னை மறைமுகமாக அங்கு நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாய். எப்படியாவது உன்னை காலத்தின் பிடியிலிருந்து நான் காப்பாற்றுவதற்கு துடித்து கொண்டு இருக்கின்றேன். அந்த கரும வினையின் பிடியிலிருந்து காப்பாற்ற நான் இங்கு துடித்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னையும் உன்னையும் பிரிப்பதற்கு இங்கு ஒரு சதியே நடந்து கொண்டு இருக்கின்றது. எப்படியாவது பிரித்து விட்டால் இவர் அங்கு பாதுகாப்பை கொடுக்க மாட்டார். அப்போதுதான் நாம் செய்கின்ற சூழ்ச்சி திட்டம் அங்கு வேலை செய்யும் என்று உணர்ந்து கொண்டு அப்படி செய்கிறார். ஆனால் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கான நன்மைக்கு மட்டும்தான் நான் துணை புரிவேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? உன்னுடைய கெட்டதை எல்லாம், உனக்கு வருகின்ற தீமைகளை எல்லாம் இந்த அப்பன் எடுத்துக்கொண்டு, இந்த கணக்கம்பட்டியான் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன், உனக்கு நன்மையான காரியங்களை மட்டும்தான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவலை வேண்டாம் என் கண், என் மணியே, கலங்காதே. நீ அழுததெல்லாம் போதும். எப்பொழுது எனக்கான விடியல் வரும் என்று யோசிக்கின்றாய். எப்பொழுதும் அல்ல, இப்பொழுதே தொடங்கிவிட்டது என்று நீ தைரியமாக இரு. நீ செய்கின்ற செயலை உறுதியாக செயல்படுத்தி கொண்டு இரு. வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை உன்னுள் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும். அதை விட்டு அப்படியாகி விடுமோ, இப்படியாகி விடுமோ என்று நீ ஏன் தங்க பிள்ளையே உன்னை அறியாமலே எதிர்மறை எண்ணத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றாய். கவலை விடு. நான் தான் உன்னுள் இருந்து உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேனே. யார் உன் வாழ்க்கையை பற்றி திட்டமிட்டாலும் சரி, யார் உனக்கான காரியத்தை தடுத்தாலும் சரி, நான் தருவது என்று, இந்த கணக்கம்பட்டியான் தருவது என்று முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது. உனக்கு தந்தே தீருவேன். இதில் மாற்று கருத்தே கிடையாது. என் சத்தியமான உண்மை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டுதானே நீ என்னை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொரு நிமிடமும் சதா நேரமும் அப்பனே, கணக்கம்பட்டியானே என்று என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி உச்சரிக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையை ஒரு பொழுதும் நான் கெட்டுவிட போக மாட்டேன். என் தங்கமே, உன்னை காப்பாற்றி உன்னை என் கருவறைக்குள் வைத்தல்லவா இங்கு வாழ வைக்கப் போகிறேன். ஒரு குழந்தை தன் அப்பனின் கருவறைக்குள் இருக்கும்போது எப்பேற்பட்ட உச்சத்தை அடையப் போகிறார் என்று உன்னை இங்கு வீழ்த்த திட்டமிட்டவர்கள் அங்கு நினைத்து பார்க்க வியக்கத்தான் போகிறார்கள். எப்படியாவது உன்னை வீழ்த்தியே விடலாம் என்று சூழ்ச்சி திட்டத்தை தீட்டினாலும் அந்த சூழ்ச்சி திட்டத்தை நான் முறியடித்து அந்த தடைகளை உடைத்தெறிந்து விட்டு உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் இருக்கிறான் என்று 100% உண்மையை உணர்த்தத்தான் போகிறேன். உனக்கு மட்டுமல்ல, உன் துரோகிக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் இருந்து என்ன பயன் என்று இதுவரை கேட்டவர்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கத்தான் போகிறது. எவ்வளவோ காலங்கள் என் பிள்ளைகள் கண்ணீரோடு அழுது அழுது அங்கு ஓய்ந்தே போய்விட்டார்கள். அதுவெல்லாம் இனி நடக்கவே நடக்காது. என்றைக்கு என் கையை அவர்கள் பிடித்தார்களோ, என்றைக்கு
என்றைக்கு என்னை மட்டும் சரணடைந்து அப்பா நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று சொன்னார்களோ அன்று முதலே அவர்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அவர்களை மட்டுமல்ல அவர்களின் குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றி நான் என் கைக்குள் வைத்தல்லவா அங்கு உயர்த்தப் போகிறேன். என் தங்கமே, உன் கருமை வினையினை என் மூட்டையில் வைத்து சுமக்கும் போது எதை பார்த்தும் நீ கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் என் நாமத்தின்படி அழகாக நடக்கிறது. வாழ்க வளமுடன்.